மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு செய்தி சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்றோம். அது யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெசாக்கூடு ஒன்று உடைக்கப்பட்ட சம்பவம். இது சம்பந்தமாக இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்பினரும் பலவிதமாக பேசி வருகின்றார்கள். எது எப்படியோ தென்னிலங்கையிலே பலர் இதை அவர்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக கையில் எடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு தரப்பினர் அந்த இனவாதம் மே 17, 18ஆம் தேதிகளில் நாம் சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கின்ற அந்த வெறுப்புணர்வு கருத்துக்கள், அந்த இனவாத ரீதியான கருத்துக்கள், அந்த கசப்பான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே இன்றைய தினம் இந்த வெசாக்கூடு உடைப்பு சம்பந்தமான விடயத்தோடு தொடர்பு படுத்தி சோசியல் மீடியாவிலே அதிகமாக கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர், பலர் அல்ல, ஒரு சிலர். இவர்களுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் அவர்கள் பின்னணியிலும் அரசியல் இருக்கின்றது. இன்னும் சிலர் என்னவென்பது அறியாமல் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மீதும் தங்களுடைய வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. விசாக்கூடு செய்யும் போது நல்ல ஒற்றுமையாக தமிழ் சிங்கள மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்களும் இருந்திருக்கலாம், அனைவரும் இணைந்திருந்து அன்றைய இந்த வெசாக் நிகழ்வுக்காக ஒழுங்கு செய்த நிகழ்வில் வெசாக் கூடுகள் செய்திருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே கட்டும் போது, அதை செய்யும் போது இருந்த நல்லிணக்கம் எப்படி இறுதியிலே உடையும்? அது ஒரு கேள்வி. ரைட். இப்பொழுது இங்கு இருக்கின்ற பலரும் பேசும் விதத்தை எடுத்து பார்த்தால் இவர்களே வெசாக்கூடை கட்ட அனுமதி கொடுத்துவிட்டு இவர்களே அதை திட்டமிட்டு உடைத்திருக்கிறார்கள். இவர்களே என்றால் தமிழ் மாணவர்கள் என்பதை போலத்தான் தென்னிலங்கையிலே பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, கேட்க முடியாத ஒரு கருத்து. இருப்பினும் இவர்கள் இப்பொழுது எல்லை மீறி பேசிக்கொண்டிருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக நிச்சயமாக சொல்லியாக வேண்டும், இந்த சம்பவம், இந்த வெசாக்கூடு உடைப்பு விவகாரம் சம்பந்தமாக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரீசன்ட் வெசாக் செலிப்ரேஷன் இன்சிடென்ட் அட் த ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் காமர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா. அவருடைய லெட்டர் டிலே ஒஃபிஷியலாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது.